ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. என்ன செய்தாரோ இல்லையோ, நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்முடைய நன்மை காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்முடைய தீபம் அணையாதபடிக்கு அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, வேலை, ஊழியம் எதுலேயும் குறை சொல்லாமல், ஏன் ஆண்டவரே இதை எனக்கு கொடுத்தீங்க என்று கேட்காம, எல்லாம் உடைய பர்பஸ் தாய் வில் பி டன் என்ற வார்த்தையின்படி, உடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்ற வார்த்தை நடக்கட்டும் சுவாமின்னு சொல்லி சோமனுங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே என்று சொல்லுங்கள். பிதாவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். யெகோவா ரஃபா ஸ்தோத்திரம். என்றைக்குமே பிதாவை மறக்கவே கூடாது, அப்பாவை இயேசு கிறிஸ்துவை மறக்கவே கூடாது, பரிசுத்த ஆவியானவரை மறக்கவே கூடாது. மூவருக்கும் நன்றின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகனே என்ற பாடலை பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிலையாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். சேர்ந்து பாடுங்க. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கைகளை உயர்த்துங்க. சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கைகளை இருக்கிறேன். மோசேக்கு வெற்றி கொடுத்தது நிச்சயமானார், எனக்கும் வெற்றி கொடுப்பார். ரெவிதமிலே அமிலேக்கரை தோற்று அடிக்க பண்ணி தோல்வி அடைய செய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினது
இந்த கரம் உயர்த்தி ஜெபித்த அந்த நிலைதான். இன்னைக்கு கூட என் மனைவி, என் பிள்ளைகள், அவங்க கல்வி, அவங்க வேலை, குழந்தை, அவங்க திருமண வாழ்க்கை, அவங்க எதிர்காலம், வீடு, கடன் சுமை, இவெல்லாவற்றுக்கும் நாங்கள் ரெவிதமில் மோசே ஆரோனும் ஊரும் கையை உயர்த்தினது போல நாங்கள் உயர்த்துகிறோம். அது நிஜம், இதுவும் நிஜம்தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வோடு, ஆவியானவருடைய உணர்வோடு நான் ஜெபிக்கிறோம், நடக்கும் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் நிறைய பேர் பார்த்தீங்க. நாம் ஷேர் பண்ணாத நீங்களே ஷேர் பண்ணி அநேகருக்கு அதை பார்க்க வைத்தீங்க. நம்ம நினச்ச மாதிரி கவுண்ட் இல்லைனாலும் கூட அநேகர் அந்த ஃபாதர்ஸ் லவ் பற்றி சிந்திக்க ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு இரண்டாவது பாகம். அந்த முதல் பாகத்தை முதல்ல கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனாக சொல்லிட்டு ரெண்டாவது பாகத்தை கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அந்த தகப்பனை நான் ஓதாரி தகப்பன் என்று சொன்னேன். ஓதாரி தகப்பன் தான் தன் பிள்ளைக்கு கேட்ட உடனே ஆசையை பிரித்து கொடுத்து அனுப்பினான். குற்றம் சாட்டினேன். ரைட்? அவன் என்ன காரியம் செய்யணும், எப்படி செய்யணும், அது கேட்கிற நிலைமையில் அவன் இருந்தானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் சில ஆலோசனைகளை சொல்லி அனுப்பியிருக்கலாம் என்பது என்னுடைய திங்கிங், தாட். அவன் போனான், அவனுடைய ஐடென்டிட்டியை இழந்து போனான். ஐடென்டிட்டின்னா அவன் மனுஷன் அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல, அதே இழந்து போய் எல்லாவற்றையும் செலவழித்து, துன்மார்க்கமாய் செலவழித்து, ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். இதில் வாலிப பிள்ளைகளுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தயவுசெய்து எக்ஸசிவ் ஸ்பெண்டிங் பண்ணாதீங்க. தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆசையில் சொத்து கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. அந்த சொத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை பெருக பண்ணுங்க. அதை இன்னும் அதிகமாக்க முயற்சி பண்ணுங்க. அப்பாவின் வேர்வையில், இரத்தத்தில், அவருடைய உழைப்பில் பெற்ற அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அதை அவருடைய லெகசி அவர் சொல்லணும். என் பிள்ளை என்கிட்டேருந்து வாங்கிட்டு போனாலும் ஒரு நல்ல தொழில் பண்ணுறான், நல்ல வேலையில் இருக்கிறான், பெரிய வீட்டில் இருக்கிறான், நல்ல கார் வாங்கியிருக்கிறான், அவனுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழுங்க. பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி தான் தோண்டித்தனமாக மனம் போன போக்கில் கண்டதுக்கெல்லாம் செலவு பண்ணி உங்கள் பணத்தை விரயமாக்கிட்டு, அதை மனுஷனோடு கூட பழகுற நிலைமை விட்டுட்டு தனிமைப்படுத்தப்பட்டு, நான் சொன்ன நேற்று 3 பேரை சொன்னேன், 3 பிள்ளைகளும் தனிமையாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க உடைய நட்பு, அவங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள். ஏன் சொல்ல வரேன்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்பாவை தவிர எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்பாவோடு இருக்கிறத போல ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்பாவோடு இருக்கிறத போல ஒரு சந்தோஷமும் இல்லை. நீங்கள் வெளியில் இருக்கும் பொழுது எல்லாரிடம் கைவிடப்பட்டு நீங்கள் உங்கள் நிலையை விட்டு இறங்கி பன்றிகளோடு கூட நீங்கள் இருக்க வேண்டிய அந்த பன்றிகளின் உழவினாலே வயிற்றை நிரப்பிக்கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு உங்கள் நிலைமை கீழே போகும். ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப வறட்சியான வருஷம்னு சொல்லுறாங்க. அதனால் தயவுசெய்து இதை ஒரு அறிவுரை எடுத்துக்கொள்ளுங்க, சேர்த்து வைங்க. ஆண்டவர் நீதிமொழிகளை சொன்னார்ல, எறும்பிடத்தில் போய் கேட்டு பார்த்து தெரிந்து கொள், அது கோடைக்காலம் வரும் என்று, மழைக்காலம் வரும் என்று அறிந்து முன்னமே அதை சேர்த்து வைக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னிருக்கிறார். மற்றபடி வேறு ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு அவசியமே இல்லை.
தண்ணீர் ஆகாரத்தின் மேலே போடு, அது நீண்ட நாளுக்கு பிறகு அது உனக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் தண்ணீர் ஆகாரத்தின் மேலே, ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடா, என்னடா மாற்றி சொல்லணும். எனவே இனிமேல் அவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ ஒரு பிஸ்னஸ் சொல்கிறாரு, அது இன்வெஸ்ட் பண்ணு, அப்போ உனக்கு அது நீண்ட நாள் கழித்து ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எங்கேயும் ஏமாந்துடாதீங்க, நாணயமான ஆட்கள் இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், உங்களுக்கு அட்வைஸ் தான். ஆவியானவர் கொடுக்கறத காதுள்ளவன் கேட்க வேண்டும், கேட்க கடவன். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, அதற்கேற்ற பலனை நானும் நீங்களும் அனுபவிக்கலாம். சரிங்களா? 17ஆம் வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 15 verse 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியாக இருக்கிறேன் என்றான். பாருங்க டிஃப்ரென்ஸ். நான் இப்போ பட்னியாக இருக்கிறேன், எங்கள் அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் பூர்த்தியாக சாப்பிட்றாங்க. இதான் டிஃப்ரென்ஸ். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது முன்பாக பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல், உடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். இன்னைக்கு நீங்கள் அப்படி தான் பண்ணுங்க. இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, அன்பு சகோதரனே, சகோதரியா, நீங்கள் பெரியவங்களாக கூட இருக்கலாம், உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை எதுவாக கூட இருக்கலாம், உங்கள் நிலைமை மாறி இருக்கலாம். தயவுசெய்து யார் இடத்துலையும் போகாதீங்க. உங்கள் தகப்பனிடத்துல, தாயிடத்துல போங்க. உடன் பிறந்த இடத்துல போகிறது கூட எனக்கு தெரிஞ்சு வாய்க்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு ஆனால் என்னால் சொல்ல முடியல. போகாதீங்க. உறவுகள் இருந்தால், தகப்பன் தாய் இருந்தால் அவங்க இடத்துல போங்க. கண்டு அவன் தூரத்திலே வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. நான் முதல்ல ஒரு குற்றம் சாட்டினேன். என்ன குற்றம்? அப்பாவை பற்றி சொன்னேன். அவர் நல்ல அப்பா இல்லை, கெட்ட குமாரன் என்று சொல்வதை போல அந்த தகப்பனுக்கு வேறு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். என்ன வார்த்தை? ஊதாரி தகப்பன் என்று சொன்னேன். ஒரு விதத்தில் அப்படி ஊதாரியாக இருந்த அந்த தகப்பன் தான் இன்னொரு விதத்தில் ஊதாரி அன்பை செலுத்துகிறான். ஊதாரியாய் கொடுத்தவன் ஊதாரியாய் அன்பு செலுத்துகிறான். தினந்தோறும் காத்திருக்கிறான். அதுதான் என்னுடைய அர்த்தம். தூரத்தில் வரும் பொழுதே டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ண ஒரு முறை எழுந்து இந்த பக்கம் வருவானா, ஈஸ்டில் வெஸ்டில் எங்கே பால்கனி இருக்கோ அங்கே போயிட்டு நின்று இந்த பக்கம் வருவானா. தினந்தோறும் அவன் போன நாள் இருந்து அவன் வரும் வரைக்கும் அவன் எண்ணமெல்லாம் அந்த இளைய மகன் மேலே தான் இருந்தது. அதனால தான் நம்முடைய தகப்பன் கர்த்தர் அத்தகைய அன்பு உள்ளவர். அதே மாதிரி தான் அந்த ஹியூமன் ஃபாதர் நாமும். நீங்கள் என்னதான் உன் பிள்ளைகள் ரொம்ப மோசமாக போனாலும் உன் பிள்ளைகள் கிட்ட வரும் பொழுது அவங்கள கட்டி பிடிச்சி நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுகிற தகப்பன் தான் 100க்கு 99 பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலரை தவிர. நான் இருக்கேன்டா, எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்தாலும் நான் இருக்கேன்டா, கடைசி வரைக்கும் உன்னை காப்பதற்கு, என் ஜீவன் போகிற வரைக்கும் காப்பதற்கு நான் இருக்கிறேன். ஒரு சில சரணங்களில் எனக்கு சரி வேணாம், அதை சொன்னால் ரொம்ப தவறாயிடும். சரி, அதை விட்டுருவோம். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, பரத்துக்கு விரோதமாக முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் என்று சொன்னான். உடனே அப்பா, அப்படியே மகனே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் அதை காது கொடுத்து கூட கேட்கல. இதுதான் அப்பா.
இதுதான் அப்பா. பரம தகப்பனுக்கும் நம்ம அப்பாக்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை இதுதான். அது பழைச பத்தி பேசவே பேசாதப்பான்றவர். அதை பத்தி நான் திங்க் பண்ண விரும்பவே இல்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் நான் நினையாது இருப்பேன். கடலின் ஆழத்தை அமிழ்த்தி போடுகிற அளவுக்கு மறந்துடுவேன். பேசாத. அவர் பேசவே இல்லை பாருங்களேன். அப்போது தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வா. 3 விஷயம். உயர்ந்த வஸ்திரம், 2வது கைக்கு மோதிரம், 3வது பாதரட்சை. அவரு சொல்றாரு கொழுத்த கன்று, 4வது புசித்து சந்தோஷமா இருங்கள், 5வது. அதுக்கப்புறம் அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். இதுதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இதுதான். ஃபர்ஸ்ட், க்ளோத்ஸ், விலை உயர்ந்த சட்டை. அது எதை குறிக்குதுன்னா, அவன் பன்றி மேய்க்கும் பொழுது போட்டிருந்த உடை, லிட்ரலா சொல்ல போனா நாற்றம், ஷேம், அவமானம். போகும் பொழுது பிள்ளையாய் போனான். இப்போ அவன் நிலைமை வேலைக்காரனா இருந்தான். பாருங்க, டிரான்சிஷன், ஐடென்டிஃபிகேஷன், டிரான்சிஷன் பாருங்க. பிள்ளை எங்க இருக்கு, வேலைக்காரன் எங்க இருக்கு பாருங்க. நிறைய அப்பாக்களுக்கு, நிறைய வேலைக்காரர்களுக்கு அவர் சம்பளம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வைக்கிறாரு. அதுல பெரும்பகுதி பெரிய பையனும் சின்ன பையனும் அவங்களுக்கு பணம் கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான். இவங்க கொடுக்கிற இடத்துல இருந்தாங்க. அப்பா விட்டு போன உடனே அவன் வேலைக்காரனா மாறினா, வாங்குற இடத்துக்கு வந்துட்டான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கண்டுகொள்ள வேண்டிய விஷயம் தான். நீங்க அப்பா கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்கிற இடத்துல இருப்பீங்க. நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ண முடியும், காலரை தூக்கி விட்டுட்டு உங்களால பெரிய வண்டியில, நினைச்ச வாகனங்களில, அழகான வீடுகளில நீங்க போக முடியும். நல்ல திருமணம் நடத்தி வைப்பார். இப்பெல்லாம் கல்யாணம்லாம் கோடிக்கணக்கில் பண்றாங்க. ஏன்னா ஒரே பையன். அவ்வளவு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா அப்பா விட்டு போயிட்டா அவமானம், அசிங்கம். அது தன் சுயத்தையே அடமானம் வைக்கிறது, சுய மரியாதை அடமானம் வைக்கிற மாதிரி. அந்த நிலைக்கு நம் பிள்ளைகள் எப்பொழுதும் போகக்கூடாது. தயவு செய்து பெற்றோர்கள் இதை நீங்க சொல்லி கொடுங்க. எனக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். ஏண்டா, நீ இப்படி போனேன்னா சீரழிஞ்சு போயிடுவேன். தெளிவா சொல்லுங்க, கட் அண்ட் ரைட்டா சொல்லுங்க. உன் மனப்போன போக்கில் நீ என்னை விட்டு போனேன்னா, யாரோ ஒரு பொண்ணோடு போனேன்னா, அல்லது இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு நீ வேலை செய்யாமல் இருந்தேனா, அல்லது நீ குடிச்சேனா, அல்லது ட்ரக் அடிச்சேனா, அல்லது வேறு தவறான பழக்க வழக்கங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ இருந்தீனா, வீட்டில் தங்காமே இருந்தீனா, உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இந்த பன்றிகளோடு இருக்கிற இந்த வாலிபன் மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். தெளிவா சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. அதனால என்ன பண்ணாரு, அந்த ஷேம மூட இவர் ஒரு பெஸ்ட், உயர்ந்த வஸ்திரமா, பெஸ்ட் ரோப், சாதா வஸ்திரம் இல்ல, பெஸ்ட் ரோப். இந்த பெஸ்ட் ரோபின் அடையாளம் என்ன தெரியுமா? இவன் தான் பெஸ்ட். இவன் என் பிள்ளை, இவனை மாதிரி ஒரு பெஸ்ட் உலகத்துல எவனுமே இல்லை. இவன் அவசரப்பட்டு கேட்டாலும் இவன் பெரிய புத்திசாலி தான். ஏன்னா ரொம்ப ஞானம் பெருத்தவன், நோய் பொறுத்தவன் மாத்திரம் இல்லை, அது ரொம்ப என்ன சொல்றது, அவசர கோலமா லூசுத்தனமா ஏதாவது பண்ணுவாங்க. ரொம்ப ஞானம் இருக்கிறவன் லூசுத்தனமா பண்ணுவாங்க. இந்த வார்த்தையை சொல்வதால பிள்ளைகள் மன்னித்து கொள்ளுங்க. நீங்க எந்த இடத்துல லூஸா இருக்கணும், எந்த இடத்துல அறிவா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அப்போ அவர் பெஸ்ட் கிளாத் கொடுத்தார் யோசேப்புக்கு. அன்பாய் நேசித்தபடினால தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் தரித்தான். அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. என்னன்னா, அவன் ஆளுவான், அது அவருக்கு தெரியும். அவன் இளையவன் தான், அவன் ஆளுகை செய்வான். குழியில அவன் போனான், ஜெயிலில் போனான், அதுக்கப்புறம் போத்திபார் வீட்டில் கொடுமைகளை அனுபவித்தான். ஆனாலும் ராஜஸ்தானத்திலே உட்கார்ந்தான். அந்த பெஸ்ட் கிளாத்து. ஃபர்ஸ்ட் ஷேமை மூடிடுங்க. பழைசெல்லாம் மறந்துடுவார், பழைசெல்லாம் மறக்க செய்வார். இனி பழைய பாவ பழக்கமோ அந்த அடிக்ஷனோ அந்த பாவ சிநேகிதமோ பெண் சிநேகிதமோ அதெல்லாமே இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு புதிய உடையை கொடுக்கிறார். ரெண்டாவது, நல்ல கவனிங்க, மோதிரம். இது மோதிரம் நீங்கள் வெட்டிங் சமயத்தில் இந்த மோதிரத்தை மாற்றும் பொழுது ஐயரு சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரெவரண்ட் சொல்கிற வார்த்தை, மனைவியாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்வீங்களா? டேக் திஸ் ஒய்ஃப். அதுதான் அந்த வார்த்தை. இங்கிலீஷில் யூ டேக் திஸ் உமன் or take this man as your wedded husband or wedded woman, அப்படி தான் சொல்லப்படுது. அப்போது இன்னொரு ஊர்ஜிதம் கொடுக்குறாரு. இனி நான் உன்னை கையில் எடுத்துக்கிறேன். என் கையில் இருக்கிற மோதிரம் அல்லது விலை உயர்ந்த மோதிரத்தை உனக்கு போடுறேன். இன்னைக்கு இந்த வெட்டிங் ரிங் போட்ட வெட்டிங் கப்புள்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் அவங்க மோதிரம் மாற்றி தாலி கட்டினான போதும். பெண்கள் ஆண்களுக்கு உள்ள உறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி 99% ஆண்களை கைக்குள்ள வச்சுப்பாங்க. இதை மறுக்கிறவங்க நீங்கள் இருக்கலாம். ஒரு சிலர் ஃபியூ பீப்புள், ஒரு 5-10% மேபி அவங்க டாமினேட் பண்ணலாம். ஆனாலும் சில விஷயங்களை ஆண்டவருடைய தீர்மானம், அது ஆதியிலேருந்து அந்த தீர்மானம் இதுதான், அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. இனி அவங்க கையிலேருந்து அவங்கள யாரும் எடுக்கவே முடியாது. சொல்லுவாங்களே கால் கட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க குடுமி என் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அப்போது ஒரு மோதிரத்தை போடுறாருன்னா இனி அசைக்க முடியாத ஒரு உடன்படிக்கை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கணவன் மனைவிக்கும் ஏற்பட்டது போல ஏற்பட்டது. இனி என்னை விட்டு நீ போகவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக உன்னை நான் பத்திரமா நான் பார்த்துப்பேன். போக முடியாது, அவ்வளோதான், சிம்பிள். மூணாவது, பாதரட்சை. பாதரட்சை எதை குடிக்கும்னா, சாரி, ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் பணத்தை கொடுக்கும் பொழுது அல்லது சொத்தை எழுதி வைக்கும் பொழுது, டேய் இதை செய், அந்த பிஸ்னஸை பண்ணு, இந்த இடத்துக்கு போ, இந்த நாட்டுக்கு போ, இந்த வேலையை செய், இந்த வீட்டை வாங்கு, இவ்வளோ கோல்டு வாங்கு, இதில் இன்வெஸ்ட் பண்ணு, இதெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். அப்போது வழி காண்பித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த உலக பிரகாரமான அப்பா வழி காண்பிக்கலை. ஆனால் நம்ம பரமபிதா வழியை காண்பிக்கிறார். பாதரட்சை அவன் எதிர்கால வழியை தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கிறது. எகிப்தில் எப்படி நடத்தினாரு? அவங்க பாதரட்சை கிழிந்து போகவும் இல்லை, அவங்க உடை குறையவும் இல்லை, அழுக்காகவும் இல்லை, பழுதாகவும் இல்லை. மூணாவது விஷயம், வழி இதுவே, இதில் நடுப்பா, அவ்வளோதான், சிம்பிள். இனி உன் குறுக்கு புத்தியில உன்னை நடக்க நான் விரும்பமாட்டேன். ஸ்ட்ராங்கா இருங்க. அவன் போயிட்டு திரும்பி வந்தானா இனி நீங்க ரிக்ரெட், ஐயோ அப்பாசம், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இதை செய்யணும்.
இப்படி போனால் போகணும், இப்படி நடக்கணும், இந்த வழி தான் போகணும், இந்த வேலையினா எடுக்கணும், இந்த திருமணம் செய்யணும். அதுதான் ஒரு தகப்பன், பரம தகப்பனுக்கு உகந்த ஒரு செயல். 3வது 4வது கொழுத்த கன்று எப்போ வைப்பாங்கன்னா பாஸ்ஓவருக்காக தான் வைப்பாங்க. அதே கொன்று ஒரு பெரிய விருந்து பண்றார். அவர் நமக்காக எதையும் செய்வார், நாம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படி அவர் எதையும் செய்வார். 5வது அப்படியே எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார். இந்த பையன் வந்த பிறகு இந்த குடும்பமே சந்தோஷப்பட தொடங்கினது. எக்ஸப்ட் அந்த பெரியவனை தவிர மீதி எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார். இன்னைக்கு அப்பாக்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம தான் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரொம்ப ஒரே நாற்றம், ரொம்ப அசிங்கம், தேவையில்லாத குழப்பம். அதனால தான் நான் சொல்வேன், அப்பாவுக்கு சொல்வேன், அப்பா என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகள் எப்படி ஒரு வாழ்க்கையில் போயிடக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி பார்க்குற பிள்ளைங்க ஒருவேளை நீங்கள் தவறு பண்ணிட்டாலும் நேராக இன்னைக்கே ஓடுங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கே ஓடுங்க, உன் தகப்பனத்தில் ஓடுங்க. அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், கட்டி பிடிங்க, காலில் விழுங்க. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் இந்த முறை வந்தது உங்கள் பணத்துக்காக நான் வரல, உன் வேலைக்காரன் சொல்லப்படுவதற்கு கூட நான் பார்த்திருந்தேன் அல்ல, உடைய கூலிக்காரனாக ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்றேன். ஆவியானவர் சிலரோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். உறவு முறிந்து போய் அப்பா அம்மாவோட பேசாம இருக்கிற குடும்பங்கள் உண்டு. எனக்கு நிறைய பேர் தெரியுங்க, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு அப்பாவை கவனிக்காத எத்தனையோ பேர் உண்டு. வயது சென்ற அப்பாக்களை மதிக்காத, அம்மாக்களை மதிக்காத எத்தனையோ வாலிப குடும்பங்கள். வாலிபர்கள் இல்லை, அவங்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பெற்றவங்க. தம் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை பார்க்கக்கூடாதுன்னு கட்டளை போடுகிற பிள்ளைகள், பெற்றோர், அவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பு நான் தரேன். வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, நீங்க பாதியிலே போகணுமா? ஐ வாண்ட் டு பி வெரி ஸ்ட்ரைட். வாழ்நாள் நீடித்திருக்கணுமா அல்லது நீங்க பாதியிலே போகணுமா? பாதியிலே போகணும்னா பாதியிலே மறிக்கணுமா? ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர். ஐ வாண்ட் டு பி வெரி கிளியர் வித் மை வேர்ட். உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருப்பது உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவையாக. அப்படி இல்லைன்னா பாதியில நீ போவ. உடனே இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுங்க, ஓடுங்க. உங்கள் பிள்ளை இடத்துல அப்பா இடத்துல போய் காட்டுங்க, நீங்கள் போங்க. வெளிநாட்டில் ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என்னடா அப்பாவுக்கு தான் பென்ஷன் அனுப்புகிறேன், நல்ல வீடு எடுத்து கொடுத்துக்கிறேன், கரண்ட் பில் கட்டுறேன், உங்கள் அப்பா உங்களுக்கு செய்ததில் நீங்கள் 1% கூட திரும்பி செய்யலை, அதுக்காக உங்களை வேலை விட்டு வந்துட்டு இங்கே இருக்குன்னு சொல்ல, ஒரு அன்பான வார்த்தை பேச்சு, அடிக்கடி வந்து பார்ப்பது, அவங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்துதல் சொல்வது, திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்வது, அல்லது கிறிஸ்மஸ் சமயங்களில் வருவது, அல்லது உங்களுக்கு விடுமுறை கிடைக்கும் பொழுது வருவது, இப்படி அவரோடு கூட நேரத்தை செலவிடுங்க. எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது தான் பெற்றோருடைய கடமை, அதாவது அப்பாவுடைய கடமை. ஆனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆழ் மனதில் அவங்களுக்கு அந்த 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 பாரம் இருக்கு. என் பிள்ளை எனக்காக செய்வானா? வெளியில சொல்ல மாட்டாங்க, அம்மா சொல்லிடுவாங்க, ஆனா அப்பா சொல்லவே மாட்டார். இந்த பையன் ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மாட்டான்? நான் இப்படி படுத்த படுக்கையா இருக்கேனே, எத்தனையோ முறை அதை நான் நினைச்சு பார்த்துருக்கிறேன். ஏன் இந்த பையனுக்கு ஒரு 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 ரத்தம் துடிக்கலையே? நான் பெண்ணை பத்தி பேசவே இல்லை. காரணம், பெண்கள் வேறு, அவங்க டேடிஸ் லிட்டில் பிரின்ஸ்ன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். இவங்க டேடிஸ் லிட்டில் டெவில்னு சொல்லுவேன் நான். அந்த மாதிரி பதபதிக்க மாட்டேங்குது இப்பெல்லாம், செல்ஃபிஷ் ஆகிட்டாங்க. சிலர் இப்போதும் நினைக்கிறாங்க அவங்க செத்தா நல்லா இருக்கும். எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க, செத்தா நல்லா இருக்கும், அவர் பென்ஷனாவது வரும். பாதியில் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அனுபவிக்க முடியாது தம்பி, ஐயா சகோதரனே, அனுமதிக்க முடியாது.
என்ன நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். நீ அப்பாவுக்கு என்ன செய்கிறாயோ உன் பிள்ளை உனக்கு அதான் செய்யும். மறந்துடாது. நியூட்டன்ஸ் லா தான். எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஓன் ரியாக்ஷன், ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. அதிகமாக செய்வாங்க. சோமல்லாம் ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணுறீங்கன்னா உடனே பண்ணுங்க. நோ டைம். நாளைக்கே கூட மரணம் சம்பவிக்கலாம். நாளைக்கே கூட உங்கள் நிலைமை மாறி பண்டிகளோடு கூட உட்கார வேண்டிய சூழ்நிலை வரலாம். யூஎஸ்ஏல பெரிய பெரிய போஸ்டில் இருந்தவங்கலாம், வீசா இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் கைதிகள் மாறி, கைதிகள் தான். 2 காலும் 2 கையும் கட்டிட்டு, இடுப்பில் ஒரு சங்கிலி கட்டிட்டு அவங்கள டிபோர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒரே நாளில் அவங்க சூழ்நிலை மாறும். ஒரே நாள் தான். நான் ஷேரில் ஒரே அடி தான், ஷேர் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஹர்ஷத் மேத்தா காலத்தில் 83ல் எல்லாம் கொலாப்ஸ். எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி கொண்டார். அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரே அடி தான், காலி, எல்லாம் காலி. ஏன்னா அவ்வளோ கோல்டு வச்சிருக்கிறார். நம்ம பிரைம் மினிஸ்டரே சொல்லிட்டார், கோல்டுலாம் வாங்காதீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே நாளில் கோல்டு வீழ்ச்சி அடைந்தா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே நம்ம கையில் இல்லை. இந்த காலம் வறட்சியின் காலம் என்று சொல்கிறாங்க. ரொம்ப கொடூரமான பயங்கரமான ஒரு வறட்சி. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் சொன்னார், பஞ்ச நாட்கள் வரும். அதை எவ்வாயிலே சொல்ல வைத்தார், ஈசாக்கை கொண்டு சொல்ல வைத்தார். பஞ்ச நாட்கள் வரும். ஆனாலும் ஈசாக்கை போல தகப்பனையும் தாயும் நேசிக்கிறவர்களுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வேலைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் குமரல்கள், இது என்னுடைய உள்ளத்தின் குமரல் அல்ல, என் பிதாவின் உள்ளத்தின் குமரல்கள். இட்ஸ் மை ஃபாதர்ஸ் லவ். எங்கள் அப்பாவுடைய பிதாவினுடைய அன்பு இதை பேச வைத்தது. நான் பேசலை. ஆண்டவரே பேசியிருக்கிறார். அனைவருடைய தகப்பனோடு பேசியிருக்கார். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை அவரை நிர்கதியாக விட மாட்டார். ஏனென்றால் அவர் தகப்பன். அவருக்கு தெரியும். எத்தனையோ முறை அவங்க பிள்ளைகள் அவரை லெட்டோன் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க, அவர் வெட்கப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் கலங்கவே இல்லை. கலங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு எச்சரிப்பு நான் தருகிறேன். இன்றைக்கே ஓடுங்க. புத்தி தெளிஞ்சு ஓடுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ட்ரெஸ் வரும், உங்கள் ஷேம்லாம் மாறும், எல்லாவற்றையும் கவர் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு மோதிரம் கிடைக்கும். அந்த மோதிரத்தில் ஒரு உடன்படிக்கை இருக்கும். திரும்பவும் இழந்தது திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பாதரட்சி கிடைக்கும். அப்பாவுடைய ஆலோசனை, அவருடைய பெரியவருடைய ஞானம் விளங்கும். நல்ல விருந்து இருக்கும். மாத்திரமல்ல, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தரப்போது காய்ச்சோம். இயேசுவின் நாமத்திலே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தொடர்ந்து மேற்கொள்ள எங்களுக்கு வேண்டிய பொருளாதார உதவிகளை தார். உடைய பிள்ளைகளோடு கூட பேசும். இந்த ஊழியத்தை தொடர்ந்து மேற்கொள்ள அவர்கள் உதவி செய்ய, சிறிதளவு உதவி செய்ய மனதில் பேசும் சுவாமி. ஷேர் பண்ணட்டும், சப்போர்ட் பண்ணட்டும், இதற்காக செபிக்கட்டும். அந்த மாதிரியான இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தான் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினை நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.